இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் முகம் என்ன, உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்ட் 3க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பார்ட் 3 வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2க்கான வீடியோ லிங்க் இந்த ஒரு வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த ஒரு பதிவு உங்களுக்கு இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின் 7வது ராசி தாங்க துலாம் ராசி. களத்திர ஸ்தானமே உங்கள் ராசி தான். சுக்கிரனுடைய வாசம் பெற்ற ஒரு ராசி. அதனால் உங்களோட சேரும்போதே நல்லதொரு பண்புகள், மரியாதைகள் உங்களோட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக எல்லாருக்கும் வரும். துலாம் ராசி சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. நீதி நேர்மைக்கு பெயர் பெற்ற ஒரு ராசியே துலாம் ராசி தாங்க. ஏன்னா சனி பகவான் நீதிமான்னு சொல்லலாங்க. கர்மகாரகன் அவர். நீங்கள் எதுலேயுமே சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற லைனுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக உடையவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரவங்க. இந்த நேர்மையும் நல்லொழுக்கமும் தான் உங்களுக்கு பிரச்சனையே. எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு அடையாள குறியீடே துலாம்பாரம். எதுலேயுமே சரிசமமாக இருப்பீங்க, எதுலேயுமே ஏற்ற இறக்கம் பார்க்க மாட்டீங்க. நட்பாக இருக்கட்டும், பழகிய பழக்கமாக இருக்கட்டும், இல்லை தாய் தந்தை மனைவி யாராக இருக்கட்டுமே, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் நடந்துப்பீங்க. ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த லெவல்லையுமே இறங்கி போயிட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. பழகின பழக்கத்துக்கு மரியாதை மட்டுமில்லை, தன்னோட உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரவங்க அப்படிங்கிறவங்க உயர்ந்தவங்க. ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த உதவிக்காக இவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கும் உண்டு. உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நியாயம், பொறுமை அப்படிங்கிறத அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. உங்களை யார் நேர்மையாக இருக்க சொல்கிறது? இதனால தான் நீங்கள் பலதொரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தை கொடுக்குது. எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது. நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு காரணமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான். நீங்கள் நியாயமாக இருக்கிறது தான், உண்மையை பேசுகிறது தான், இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமே. பழகும் பழக்கமும் சரி, பேசக்கூடிய பேச்சும் சரிங்க கரெக்டாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இவங்க யார் என்ன அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க, ஒரே மாதிரி பழகுவாங்க. தராசு எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்களால் நமக்கு லாபமா, இவங்களால் நமக்கு நஷ்டமா அப்படிங்கிற ஒரு பார்வைகளே இருக்காது. எல்லாரையுமே ஒரே மாதிரி தராசு தட்டில் வச்ச மாதிரி கரெக்டாக ஈவனாக வழி நடத்துவாங்க. ஒருத்தவங்களால் ஆதாயம் வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்பாக பழகிறதும், அவங்களால எந்த விதமான ஒரு யூஸும் இல்லை அப்படின்போது அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறதும் இவங்கக்கிட்ட இருக்காதுங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகும்போது கோபமும் ஆத்திரமும் அதிகமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வருது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் இவ்வளவு நம்பினோமே, நாம் இவ்வளவு எதிர்பார்த்தோமே, இவ்வளவு தூரம் சொன்னோமே, இதை இவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 2ஆம் பாவகம், விருச்சகம், மனை. மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சுக்குரூனாக சில நேரத்தில் உடஞ்சி போயிடும். அதுதான் பெரியதொரு நஷ்டமே. உடன் பிறந்தவர்கள் இவங்களுக்கு உபதேசம் செய்வாங்களே தவிர இவங்களுடைய உபதேசத்தை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அடுத்ததாக 4ஆம் வீடு மகர வீடு, சுப தாயார் ஸ்தானம். இங்கே குரு பகவான் நீச்சமாகிறாரு. அதனால் நீங்கள் என்னதான் அவங்களுடைய வலி வேதனைகளை யாருக்கிட்ட சொன்னாலும் சரிங்க, யாருமே அதை பெருசாக காதில் வாங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக இருக்கும் ஒரு காரணத்தினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தானம். கடவுள் அருள் அப்படிங்கிறது அதிகமாக உள்ளவங்கன்னே சொல்லலாங்க துலாம் ராசி அன்பர்கள். சூரியன் இந்ததொரு நீச்சமாவதுனால
மேல் அதிகாரிகளுக்கும் இவங்களுக்குமே எப்போதுமே ஒத்து போகாது. தனக்கு மேலே உள்ளவங்க தன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தன்னுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக மனசில் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமுமே யோசித்து செயல்படுறவங்க ஏதாவது ஒரு தருணத்தில் சில மைனஸான ஒரு விஷயங்களும் இவங்களுக்கு நடந்துடும். மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க நீங்கள். மனசில் தோன்றிய சிறிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு குணம் கொண்டவங்க. உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அதில் தன்னால் முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. உதவி கேட்டவங்களுக்கு நிச்சயமாக எப்படியாவது உதவி செஞ்சிருவீங்க. உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் ஆகும். திருமணம் கூட சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். 30 இருந்து 40 வயதில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சில பேருக்கு பெரியதொரு போராட்டமாகவே இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மீன ராசி ரிஷப ராசியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இரண்டுமே உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு ராசிங்க. திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50% அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகரம் உங்களுக்கு நல்லா ஒத்துப்போகும், தைரியமாக கல்யாணம் பண்ணலாம். மேஷம் நல்லாவே ஒத்துப்போகும், மிதுனம் நல்லாவே ஒத்துப்போகும். இன்னமும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சிம்மம் கூட உங்களுக்கு ஒத்துப்போகும். காதலும் காமமும் பணமும் அதிகமாக ஆசைப்படுறவங்க, ஆனால் அதை வெளியே காட்டிக்காதீங்க. பேச்சில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நம்ம பேசுகிற போது கரெக்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. 3 பேர் பேசினாலுமே அந்த 3 பேருடைய மைண்டுமே என்ன அப்படிங்கிறத இவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவங்க எப்படி அப்படின்னா எடை போடுவதற்கு இவங்களை விட சரியான ஒரு ஆள் அப்படிங்கிறது கிடையாதுன்னே சொல்லலாங்க. ஒருத்தவங்க யார் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எடை போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அடுத்தவங்க எப்படி அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு முழுமையான பேச்சுங்கிறது இருக்கும். ஒரு விஷயத்தில் நமக்கு லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை மாட்டி விடுறதோ இல்லை அடுத்தவங்களை நம்ம வழியாக செயல்பட்டு முன்னேறதோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட இருக்காது. அடுத்தவங்க மீது பொறாமையும் சரி வன்மமும் சரி ஏன் போட்டு கொடுத்து மேலே வருவாங்க அப்படிங்கிற விஷயம் கூட இவங்கக்கிட்ட இருக்காதுங்க. அடுத்தவங்க இவங்களுக்காக அசிங்கத்துக்கு கொடுத்தாலும் சரி அவமானத்தை கொடுத்தாலும் சரிங்க இம்மீடியட்டாக ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு பதில் சொல்லாமல் அதுக்கான ஒரு கேள்வியை கேட்காம மன்னிப்புங்கிற வார்த்தை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட வரவே வராது. யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கும். தாமதமாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் கம்பீரம்ங்கிறது இருக்கும். பேசின பேச்சு அப்படிங்கிறது இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரவங்க யார் என்ன சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரமாக கேட்ட மாட்டாங்க. ஒரு விஷயம் அவங்க கண்ணால் பார்த்து காதால் கேட்டால் மட்டும்தான் ஒத்துப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறது என்ன சொன்னாலும் சரி அதை காதில் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள் ஆடை ஸ்டைல் இது எல்லாமே நிறைய இருக்கும். வாசனை திரவியங்கள் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். துருன்னு இருப்பாங்க. மூளையுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே எதையாவது யோசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. நல்லதொரு நகைச்சுவை உணர்வு உடையவங்க, மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறவங்க, நல்லதொரு அரட்டை அடிப்பாங்கன்னு கூட சொல்லலாங்க. இவங்க கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் இருந்தாலுமே உங்கள் மனசில் இருந்த பிரச்சனைகளும் சரி நம்ம உடம்புல இருந்த அந்த சுகர் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க. சரி தவறு அப்படிங்கிறத உடனடியாக வெளிக்காட்டும் நபராக இருப்பாங்க. ரகசியங்கள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுறது இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க. மனசில் பட்டதை பேசிப்பாங்க. நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பழகுவாங்க. இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அடி ஆழம் வரைக்கும் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க. உதவின்னு வந்துட்டால் நிறைய உதவி பண்ணுவாங்க. மக்களுக்கான பொது சேவையில் ஈடுபடுறவங்க அதிகமாக துலாம் ராசிக்காரவங்களாக இருப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்தா திருப்திகரமாக அதை முழுவதுமாக முடிக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரவங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை பாதியிலே விட்டுட்டு போகிறது, என்னால் இது முடியலை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி இருக்காது. நெகட்டிவாக பேசுகிறது அப்படின்னா அதுவும் பெருசாக இருக்காது. துலாம் ராசியில் பிறந்தது அப்படின்னு வேணால் அது மட்டும் வேணால் நெகட்டிவ்னு சொல்லலாமே தவிர மற்றபடி நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் பெருசாக இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவங்கள மாதிரி ஒரு சகோதரத்துவம் ஒரு தனித்தன்மை இல்லை விட்டு கொடுத்து போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது
வேறு யாருக்குமே அவ்வளோ ஒரு அதிகமாக இருக்காதுன்னே சொல்லலாங்க. என்னென்னா மூஞ்சில் அடித்த மாதிரி டக்குன்னு பேசிடுவாங்க. பிடிக்கல அப்படின்னா தன்னுடைய மனசில் பட்டதை பேசிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு திருமணத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா கூட மற்றவங்க எப்படி சொல்லுவோம், என்னால் வர முடியலை அப்படின்னாலும் பார்க்கலன்னு சொல்லுவோம், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க அப்படி இல்லாமல் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா பொய் சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி போடணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதை அந்த ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பொதுவாக முருகனுடைய அருள் பெற்ற ஒரு ராசி இந்த ராசி. விசாகம் நட்சத்திரக்காரர்களும் சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களும் சரி, திருத்தணி முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. திருவள்ளியங்குடி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில்